ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீட்டு சமையல் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பெருட்ட போகிறாங்க, பார்ப்போம். ஓகே, சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டாங்க. தேவையான அளவு இது வீட்டிலேருந்து முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அது ஓகே, இது அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ரசமும் செய்ய போகிறோம். இன்னைக்கு ரசத்துக்கு வந்துட்டு கடுகு தாளிப்பு தேவையான அளவு, அங்கே ரசம் போயிட்டு இருக்குது. இங்கே வந்துட்டு முருங்கைக்கீரை தாளிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு சின்ன வெங்காயம், 2-4 பட்டை மிளகா, கருவேப்பிலை. அதுக்கு வந்து இடி சம்பளுக்கு வந்துட்டு இது வந்துட்டு இடி சம்பல் செய்ய போகிறாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இது நெத்திலி கருவாடு. ஓகே, இதில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கிறாங்கன்னா வெங்காயம் பூண்டு தக்காளி பழம் புளியை போட்டு இதுலேயே அரைச்சிருக்கிறாங்க. இது வந்து ரசப்பொடி. இது வீட்டில் செஞ்சது. இதோட ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதோட இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நாங்கள் தனியாக ஒரு வீடியோ ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் போடுறோம். அதுக்கப்புறம் நல்லா வதங்கின பிறகு முருங்கைக்கீரை போட்டு வதக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. நம்ம கல் உப்பு கூட பார்த்துக்கலாம். இல்லை இந்த பிங்க் கலர் கூட பார்த்துக்கலாம். இந்த கல் உப்பு இருக்காங்க, அவங்க கழுகுறாங்க. அது வந்துட்டு ரசம் கொதிச்சு வரும்போது தண்ணி ஊற்றணுமா. உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஸ்டேஜ் வளர்ந்து நல்லா வளர்ந்தாலும் தேங்காய் பூ கொட்ட போகிறாங்க. இந்த மாதிரி வந்தாலும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். நல்லா வதங்கினோன்னு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். கொஞ்ச நேரம் தான் தேங்காய் பூ போட்டு கிண்டணும். ரசம் வெந்த பிறகு இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிற வேண்டியதான். ஓகே, இப்போ வந்துட்டு முருங்கைக்கீரை ரெடி, ரசம் ரெடி. இப்போ வந்து இடி சம்பல் செய்ய போகிறாங்க. இப்போ பண்ணுறோம். இந்த இடிக்கறி சின்னதாக இருக்கிறதுனால நாங்கள் பிளேண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். இந்த பிளேண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன வெங்காயமும் ஊசி மிளகாவும் போட்டு அரைச்சிட்டு அண்ட் தென் நாங்கள் வந்துட்டு கல் உப்பு நெத்திலி போட்டு திருப்பி அரைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடி மாதிரி வந்துடும். மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு ரெடி ஆச்சு. வடித்த வெள்ளை சோறு, மீன் பொரியல், நல்ல ஒரு ரசம், அதுக்கப்புறம் இடி சம்பல், அதுக்கப்புறம் இது வந்துட்டு முருங்கைக்கீரை பெரட்டு
ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.